வெல்கம் டு உங்கள் தாய் சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் சிக்கன் சீஸ் போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 300 கிராம் அளவுக்கு எலும்புகள் இல்லாத சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், சால்ட்டு 1/4 டீஸ்பூன், வினிகர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதை நல்லா பிரட்டி விடலாம். இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ இந்த பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் ஹீட் ஆனதும் இந்த கோழியை இதில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்பவும் பொரிக்கக்கூடாது, கொஞ்சம் அரை பொரியலாக இருக்கிறதா நல்லது. இப்போது இந்த சிக்கனை நம்ம ஃபோர்க் வச்சு இதே போல் பிரித்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், சிக்கன் சூடாக இருக்கக்குள்ளேயே இப்படி எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே போல் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட பெரிய சைஸ் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே மல்லி, புதினா, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட்டு 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 5 டேபிள் ஸ்பூன். இது எல்லாம் சேர்த்ததும் இது கூட லாஸ்ட்டாக மல்லிக்கீரை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதில் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம், கையில் ஒட்டாமல் வரும். இதை பால் ஷேப்பில் உருட்டி லைட்டாக தட்டி விடுங்க. தட்டுனதும் இது கூட இப்போ நம்ம துருவி வச்சுருந்த சீஸ் வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்து பால் மாதிரி உருட்டிடலாம். ஓகே, இதே போலயே எல்லா உருண்டையும் நம்ம செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2 முட்டை எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். 4 ப்ரெட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த ப்ரெட்டை எல்லாம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் குட்டி குட்டி பீஸாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் உருண்டையை நம்ம இதில் முட்டையில் போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக பிரட்டி விட்டு எடுத்து இப்போ நம்ம குட்டி குட்டியாக ப்ரெட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம், அது கூட இதை சேர்த்துடலாம். இந்த ப்ரெட்டு பீஸ் எல்லாம் இந்த உருண்டையில் ஒட்டுறாப்போல் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இதே போல் உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா நல்லா பிடிச்சிக்கும். பாருங்கள், இதே போல் தான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஆயிலில் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம் வாங்க. அடுப்பை வந்து ரொம்ப ஸ்லோவில் தான் வச்சுக்கணும். நீங்கள் ரொம்பவும் வேகமாக வச்சிடாதீங்க. இதை மெல்ல மெல்ல பிரட்டி விட்டு எடுத்துருங்க. சீக்கிரமாகவே வெந்துடும் சிக்கன் சீஸ் போண்டா. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த சிக்கன் சீஸ் போண்டாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.